ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பர் ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஆயில் பேஸ்டு ப்ரௌனி. பட்டர் யூஸ் பண்ணவே இல்லை, பட்டர் பிடிக்காது அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரக்சரே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். கிரிங்கிள் டாப்போட நல்ல ஃபஜ்ஜியான ப்ரௌனி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃப்ளாப் ஆகிக்கிட்டே இருக்குது ப்ரௌனி செய்கிறது அப்படின்றவங்க நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ஃப்ளாப்பே ஆகாது. ஃப்ளாப் இல்லாமல் சூப்பரான ஸ்ட்ரக்சரில் ப்ரௌனி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌனி செய்கிறதுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டார்க் காம்பவுண்ட் 250 கிராம் எடுத்திருக்கேங்க. 50 கிராம் வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்றவங்க வந்து 50 கிராம் வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் சேர்த்தோன்னா ரொம்ப கசப்பு தெரியாதுங்க ப்ரௌனிக்கு. அதனால தான் நான் இந்த மெஷர்மெண்ட்ஸில் எடுத்திருக்கேன். என்னோடய கஸ்டமர் ரொம்ப கசப்பு தேவையில்லை அப்படின்றனால நான் 50 கிராம் வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மெஷர் பண்ணி பார்க்கல 300 கிராம் இருக்கணும். இங்கே பாருங்கள் 300 கிராம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இது கூடயே ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்க போகிறேங்க. ரீஃபைண்ட் ஆயில் நம்ம எவ்வளோ அளவு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் 145 அந்த ரேஞ்சில் சேர்க்கணும். 144 நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஒரு அளவு 2 அளவு முன்ன பின்ன ஆகுறதுனால ஒரு தப்பும் இல்லை. நம்ம இப்போ சுகர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் வந்து 150 கிராம் அளவு நான் எடுத்துக்க போகிறேங்க. 150 கிராம் எடுத்திருக்கேன் பாருங்கள். நாட்டு சக்கரை இது கூடயே சேர்க்கணும். எப்பயுமே வந்து ப்ரௌனிக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 150 கிராம் அளவு சேர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாக்லேட் எடுத்துருக்கோமோ அதே அளவு மெஷர்மெண்ட்ஸில் தான் நம்ம சுகர் எடுத்துக்கணும். ஒயிட் சுகர் 150 கிராம், இப்போ நாட்டு சக்கரை 150 கிராம், ரெண்டும் சேர்த்து 300 கிராம் கிட்ட நான் கொண்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து 1 கிலோக்குரிய பேட்டர் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். 1 கிலோவுக்கு வந்து 175 கிராம் கிட்ட நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். அளவு வந்து முன்னப்பின 1-2 பாயிண்ட் கூடுறதுனால தப்பு கிடையாது. நான் 174 கிட்ட இருக்குது எனக்கு. இந்த மெஷர்மெண்ட்ஸ் போதுமானது தான். இப்போ வந்து இதில் கொக்கோ பவுட்ரு சேர்க்கணுங்க. ஒரு 25 கிராம் கிட்ட கொக்கோ பவுட்ரு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டான ப்ரௌனி நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட் வைஸும் சரி, ஸ்மெல் வைஸும் சரி செம்மையாக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து 200 கிராம் கிட்ட நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம நாட்டு சர்க்கரையும் சுகரையும் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டையும் எண்ணெயையும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண எல்லாமே வந்து நல்லா வந்து கட்டியெல்லாம் உடஞ்சி கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கிலோ ப்ரௌனி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 4 முட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் அளவுலே போதும். லார்ஜ் சைஸாக இருக்குது முட்டை அப்படின்னு சொன்னால் அதில் 3 முட்டை சேர்த்தாலே போதுமானது தாங்க. இதுக்கு வந்து மஞ்சக்கருக தனியாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. 4 முட்டையும் ஒரே மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுல் எப்பவுமே வந்து க்ளீனாக இருக்கணும், கொஞ்சம் கூட வெட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம எடுக்கிற முட்டையுமே சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 1/2 மணி நேரம் வெளியே வச்சிடணும். முட்டை கூடையே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் 1 மூடி சேர்த்துக்கணும். பட்டர் எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றினாலே போதும், 2-3 ட்ராப் ஊற்றினாலே போதும் பட்டர் எசன்ஸு. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொன்னால் வெனிலா எசன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு பீட்ரு யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட விஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் விஸ்க்கு வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த முட்டை வந்து நல்லா ஃபோமியாக வரணும், அதளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுருக்கோங்க. முட்டையோட கலர் வந்து லைட் எல்லோ கலரில் வரணும், அது வரையும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருந்தோம்ல சுகர் அண்ட் நாட்டு சக்கரை, அதை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும், அது அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைன்னா ஒயிட் சுகர் தான் இருக்குது அப்படின்னா ஒயிட் சுகர் மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்கல டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மெல்ட் ஆக்கி வச்சுருக்கோம்ல சாக்லேட் ப்ளஸ் ஆயில், அதை இது கூடயே சேர்த்துக்கலாம். சுகரும் எக்கும் வந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ஆனோன்னு அதுக்கு அடுத்து தான் நம்ம இந்த சாக்லேட்டை இது கூட சேர்க்கணும். சாக்லேட் சேர்த்துட்டு பீட்டர் யூஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஏன்னா நம்ம அதில் ஆயில் சேர்த்துருக்கிறனால ஓவர் பீட் பண்ணக்கூடாது. எக்கு போட்டிருக்கிற சுகர் பவுடர் ப்ளஸ் வந்து சாக்லேட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அதளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் பீட் பண்ணிடவே கூடாது.
இப்போ சைடில் எல்லாத்தையும் வந்து ஸ்பேச்சுலா வச்சு வலிச்சு விட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்குறதாங்க வேலை. இந்த ப்ரௌனிக்கு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸும் சேர்க்க போகிறது கிடையாது. முட்டை ஒரு பொருள் மட்டும்தாங்க இதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, கொக்கோ பவுட்ரு, மைதா, அதையும் இது கூடயே சலித்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு தடவை சலிச்சாலே போதுங்க, நல்ல ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி கிடைக்கும். கிரிங்கிள் டாப்பும் பர்ஃபெக்டாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணையில் மட்டும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஓவராக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நம்ம அன்னநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. அடி வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க, ஏன்னா கீழே மைதா தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன். எனக்கு 9 இன்ச் பேக்கிங் ட்ரே, ஸ்கொயர் ட்ரே தான் இருந்தது. நீங்கள் வந்து 1 kg நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 10 or 11 சைஸ் ட்ரே எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா பேட்டரையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டூத் பிக் வச்சுட்டு நான் ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதனோட ஸ்ட்ரக்சரும் வந்து ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்ன வந்து டாப்பிங்ஸ் பிடிக்குதோ அதை இது கூடயே சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே வந்து என் கஸ்டமர் கொடுக்கையில் கேஷ்யூ போட்டு தான் தருவேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரிச் ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி இருக்கும். கேஷ்யூ நிறைய போட்டு இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். டெம்பரேச்சர் வந்து ப்ரீ ஹீட் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க. பேக்கிங் டைம் வந்து 180, அதே 180 டிகிரிக்கு 35 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெடி ஆயிருங்க. மெயினாக சென்டரில் தான் வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் டூத் பிக் வச்சு ப்ரிக் பண்ணி பார்க்கையில் உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுனாலே கரெக்டாக வந்து வெந்து கிடச்சிருக்குன்னு அர்த்தம். சென்டரில் பொதுவாகவே ப்ரௌனியை வந்து ஆற விடுறதுக்கு ஓப்பனாக வச்சு ஆற விட்டுறாதீங்க. அது ரொம்ப ஹார்டாயிரும். ஏன்னா அதில் உள்ள மாய்ஸ்சர் பூராமே வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் ஒரு டவலை வச்சு அதை கவர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதனோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குங்க. இப்போ வந்து நல்லாவே ஆறிடுச்சு. நான் பீஸ் போட்டுடுறேன். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜியாக வந்திருந்ததுங்க. பாருங்கள், இதனோட ஸ்ட்ரக்சரு கிரிங்கிள் டாப் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஃபஜ்ஜியாகவும் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருந்ததுங்க. கஸ்டமர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்னநிதி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.